தலித் மற்றும் பெண் ஊராட்சி தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நெல்லை மாவட்டம் வடக்கு தாழையூத்து பஞ்சாயத்து தலைவராக உள்ள கிருஷ்ணவேணி மீது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கடந்த 13ஆம் தேதி நடத்திய தாக்குதல் சம்பவத்துக்கு தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழக ஊராட்சி அரசாங்க பெண் தலைவர்களின் கூட்டமைப்பினர் வரும் காலங்களில் தலித் மற்றும் பெண் ஊராட்சி தலைவர்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கிருஷ்ணவேணிங்கிற வடக்கு தாழையூத்து பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணவேணி இப்ப ஆதிக்க சமுதாயத்தினரால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. 2007 நவம்பர்ல அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்களுக்கு மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அவங்களுடைய பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போக முடிஞ்சது, கொஞ்சம் செயல்படவும் முடிஞ்சது. இந்த தடவை அவங்க வன்மையா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இனி இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கணும். மேலும் ஊராட்சி சட்டத்தில் அரசு உரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் அனைத்து ஊராட்சிக்கும் போதிய அதிகாரங்களும் கூடுதலான நிதியும் வழங்க வேண்டும் என்றும் ஊராட்சி அரசாங்க பெண் தலைவர்களின் கூட்டமைப்பின் ஆலோசகர் கிருஷ்ணவேணி கோரிக்கை விடுத்தார். ஒட்டுமொத்த ஊராட்சிகளுக்கு போதிய அதிகாரங்களையும் கூடுதலான நிதியையும் அளித்தாலே ஊராட்சி தலைவர்கள் மிக சுதந்திரமாகவும் மிக நல்ல முறையிலும் மக்களுக்கான பிரதிநிதிகளாக உண்மையிலேயே செயல்பட முடியும் என்பதை 15 வருடங்களாக வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதையும் கவனத்தில் செலுத்திக் கொண்டு இந்த புதிய அரசாங்கம் அதற்கான வழிவகைகளையும் செய்ய வேண்டும் என்பதையும் இதற்கான இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைக்கிறோம். பேட்டியின் போது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண் ஊராட்சி தலைவர்கள் பலர் உடனிருந்தனர்.